அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு சமையல் அறையில் நின்று இருக்கேன். பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் தளிகை படைப்பது வழக்கம் இல்லையா? புரட்டாசி சனிக்கிழமை தளிகை படைப்பதில் என்னென்ன செய்ய போகிறேன், செய்முறை விளக்கம் செய்து காமிக்க போகிறேன் இந்த பதிவில். சரி, இப்போ உங்களுக்கு தேவையான பொருள்கள் அதெல்லாம் தனியாக சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அளவு என்னன்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதில் எழுதி போடுவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல பெருமாள் தளிகைக்காக படைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு வடை செய்ய போகிறேன். பாருங்கள், உளுந்து ஊற வச்சு ஒரு 30லேருந்து 45 நிமிஷங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட உளுந்து எடுத்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாக விழுது வர்றது மாதிரியும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1க்கு 2ஆக நுணுக்கி வச்ச மிளகு சேர்த்துக்கலாம். மிளகெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகத்தை சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்ல மணமாகவும் இருக்கும், நம் அகத்தை நல்லபடியாக வச்சுக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெருமாள் வடைனால எப்போவுமே மிளகு சேர்க்கறது நல்லது. முழுசாக மிளகு வந்தது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் நுணுக்கி போட்டிருக்கேன். இல்லை, இந்த ஃப்ளோவில் இருக்கணும் திக்கா. சரி, இப்போது நம்ம இதை வடை தட்டிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது சூடாயிருச்சு. இப்போது நம்ம வடையை சுட்டாச்சு. பாருங்கள், பெருமாளுக்குரிய வடையை தயார் பண்ணிட்டோம். அடுத்தது தளிகைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன். நம்ம புளி சாதம், லெமன் சாதம் எல்லாம் தயார் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய புளி காய்ச்சல் லெமன் மிக்ஸ் கூட இருக்குது, அதை வச்சு இப்போ தயார் பண்ணிட்டேன். பாருங்கள், புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயார் பண்ணிட்டேன். உங்களுக்கு விஹாவில் இருக்கக்கூடிய அந்த லெமன் மிக்ஸ் அண்ட் புளி மிக்ஸு காமிக்கிறேன். அது ஒன்றுமே இல்லைங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், எல்லாமே அதிலே மிக்ஸ்டாக இருக்குது. சாதம் செஞ்சுட்டு சோறு வடிச்சிட்டு நீங்கள் அதில் கலந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஹோம்மேடு இதெல்லாம். அடுத்தது நம்ம தயிர் சாதமும் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? தயிர் சாதமும் தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது எள்ளு பாயாசம் சொல்லியிருந்தேன். ஏன்னா பெருமாளுக்கும் எள்ளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் எள்ளு பாயாசமாக இல்லாமல் எள்ளு சாதம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பொதுவாகவே நம்ம பெருமாளுக்கு தளிகை படையல் செய்யும்போது புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் செய்வோம். இப்போ எள்ளு சாதம் உங்களுக்கு கூடுதலாக செய்து காமிக்க போகிறேன். இன்னொன்று, இதில் இனிப்பு இல்லையே, சக்கரை பொங்கல் வைப்பாங்க எல்லோரும், இனிப்பு இல்லையே அப்படின்ற குறை போவதற்காக நான் என்ன பண்ணுறேன், நான் பொதுவாகவே சொல்லுவேன் உங்களுக்கு, பிரசாதம் வைக்கும்போது தினமுமே சோறு வடித்த உடனேயே ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கோங்க அப்படிம்பேன். பாருங்கள், நெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது இதுலேயே பொடிச்சு வச்ச நாட்டு சக்கரை அல்லது வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சக்கரை பொங்கல் நமக்கு ஏன்னா இப்போ செய்தது அதிகப்படியாக போயிடும் அப்படின்ற உணர்வு இருந்ததுன்னா, நிறைய செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்ற ஒரு அலுப்பு ஏற்பட்டால், இனிப்பு வச்சாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டு அதுலேயே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே சக்கரை பொங்கல் எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட் வந்துடும். பகவானுக்கு இனிப்பு வைக்கலையேன்ற குறையும் இருக்காது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே சக்கரை பொங்கல், கோயில் சக்கரை பொங்கல் வாசனை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சைக்கற்பூரம் இத்தினூண்டு இருக்கு பாருங்கள், என் கையில் பொடிச்சு போட்டுக்கோங்க. இது கடவுளுக்கு படைச்ச பின்னாடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சக்கரை பொங்கலை விட சுவையாக இருக்கும். சரி, இதை தயார்படுத்திட்டோம். அடுத்தது நம்ம எள்ளு சாதம் தயாரிக்கலாம். இப்போது எள்ளு சாதம் தயாரிக்கிறோம் இல்லையா?
நீங்கள் இத்தனையுமே தனித்தனியாக சோறு வடித்து செய்ய போகிறது கிடையாது. ஒன்றா சோறு வடித்து அது தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறீங்க. நான் எள்ளு சாதத்துக்கு கூட பார்த்திங்கன்னா சோறு பாருங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வடித்த சாதம் இங்கே இருக்கட்டும். அதுக்கு தேவையானது எள்ளு எடுத்துக்கணும். கருப்பு எள்ளில் செய்தால் தான் ரொம்ப நல்லது, விசேஷம். சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த மிளகு 1க்கு 2 தட்டினது இருந்துச்சு, அதையும் எடுத்துருக்கேன். முழு மிளகு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் பதமாக வறுத்து, இந்த எள்ளெல்லாம் நல்லா வெடிக்கும், அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு அடுப்பை நல்லா பதமாக வறுத்து ஒரு பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் நெய் விட்டு செய்கிறேன். பொதுவாகவே பெருமாள் மகாலட்சுமி அவங்களுக்கு நெய் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா? அதுக்காக நெய் விட்டு எள்ளு சாதம் செய்கிறேன். இப்படி நெய் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், சாஸ்திரத்துக்கு நெய்யை விட்டுக்கோங்க, மற்றபடி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் சூடாயிருச்சு, அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் சோறை கொட்டிக்கலாம், வடித்தது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த தூள் இருக்கு இல்லையா, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தேவையான அளவுன்னு சொல்கிறீங்களே, எத்தனைன்னு தெரியாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் நான் அளவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கணும். கட்டியெல்லாம் இருந்ததுன்னா உடச்சி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்காஹா, அள்ளி சாப்பிட்ணும் போல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சிடாதீங்க. சும்மா 1 நிமிஷம் போல் கிளறி அடுப்பை விட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், பிரமாதமாக எள்ளு சாதம் இப்போது தயார். ரொம்ப சுலபமாக இருக்குல்ல? சரி, அடுப்பை அணைச்சி நம்ம இதை எடுத்துடலாம். பெருமாளுக்கு பாருங்கள், நம்ம சமைக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் சமைச்சாச்சு. இது எள்ளு சாதம், தயிர் சாதம், இனிப்பு சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை, வடை. இது தவிர பழங்கள் எல்லாம் வச்சு இப்போது தளிகை செய்ய போகிறோம். எப்படி படைக்கணுன்றது செய்து காமிக்கிறேன். நம்ம பெருமாளுக்கு தளியல் படைப்பதற்கு முன்பாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லிடுறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதெல்லாம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது தான். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனடியாக போயிட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் போய் விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆப் அங்கே காமிக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இது தவிர ஷாப்பிங் ஆப் தவிர இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கோம், viha.online என்கின்ற பெயரில். அது போய் நீங்கள் கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ரெண்டுலேயும் நீங்கள் கவனிக்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டுள்ளது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்குது. எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு மேடமோட பொருள்கள் தாங்க எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இப்போது நான் இங்கே காமிச்ச பொருள்கள் அத்தனையுமே விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் இருக்குது. அதாவது கிராசரிஸ் இருக்குது, துணிமணிகள் இருக்குது, குழந்தைகளுக்கான பொருள்கள் இருக்குது, நிறைய பொருள்கள். நீங்கள் போய் பாருங்களேன். சுவாமி பொருள்கள், ரொம்ப சக்தியான பொருள்கள், வாங்கினவங்க அத்தனை பேருமே பயனடைஞ்சிருக்காங்க. சுத்தமான பொருள்கள், ஆயுர்வேதா பொருளெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையுமே நான் அதில் குறிப்பிட்டது போல் தீர்த்து வைக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம பெருமாளுக்கு தளியல் படைக்க போகலாமா? இப்போது பெருமாளுடைய முகம் இந்த எள்ளு சாதம் வச்சு நான் செய்ய போகிறேன். அதாவது படங்களில் பார்க்கும்போது 2ஆக பிரிஞ்சிருக்கும், கவனிச்சு பாருங்கள். இப்படி வருது இல்லையா, அதில் அதுக்கப்புறம் தான் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க.
கண்ணு வரைஞ்சிட்டோம், மூக்கு வச்சாச்சு, அவருக்கு லிப்ஸ் வச்சிட்டோம். அடுத்தது நம்ம பெருமாளுக்கே உரித்தான திருமண் வைக்கணும். அதை இந்த தயிர் சாதத்தில் வைக்கலாம். பெருமாளுக்கு இங்கே பச்சை கற்பூரம் கோவிலில் சாத்துறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வெள்ளை வச்சு விட்டுறலாம். தயிர் சாதத்தையே வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்தது காதில் கம்மல் போடணும் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு செஞ்ச இனிப்பு சாதம் வைக்கிறோம். இங்கே எல்லாத்தோட முக்கியமானது பெருமாளுக்குரிய பானகம் வைக்கிறோம். நம்ம பெருமாள் மகாலட்சுமி தாயார்னாலே நெய், தாமரத்தண்டு தேரி ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம அது போட்டிருக்கோம். இந்த மணப்பலகையில் பெருமாள் தாயார் ஜோடியாக இருந்தாங்கன்னா எப்போவுமே படம் வைக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை வச்சுருக்கேன், சங்கு சக்கர நாம ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இங்கே வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் கோலம் கட்டாயம் போடணும், மனையில் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் இங்கே வச்சுருக்கேன். குத்து விளக்கு இருந்துச்சுன்னா 2 ஏற்றிக்கோங்க. ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னா 1 போதுமானது. எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் நல்லபடியாக இப்போ பூஜை செய்யுங்க. இப்போ இங்கே உங்களுக்கு தெரியும், இது எள் சாதம் செஞ்சுருக்கேன். பெருமாள்னாலே எள் தான், அதனால் எள் சாதம் செஞ்சுருக்கேன். அந்த கிரீடத்தை வந்து நம்ம எலுமிச்சை சாதம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம். மாதுளை முத்துகள் அப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். சங்கு சக்கரம். இது வந்து உளுத்தம் வடை. பெருமாள்னா அடுத்தது நமக்கு உளுத்தம் வடை தான் ஞாபகம் வரும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் என்ன முடியுமோ அதை வைங்க. மாதுளம்பழம், ஆப்பிள் எது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து சக்கரை சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், மாவிளக்கு செஞ்சுருக்கேன். பானகம், முக்கியமாக பானகம், பெருமாள்னா பானகம் வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ரெசிபி கொடுத்துருக்கேன், அதுபடி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவிளக்கு ஏற்றலாம். கோவிந்தா 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 கோவிந்தா. நம்ம பெருமாளுக்கு எத்தனை வச்சாலும் அதில் முக்கியமாக துளசி தளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதனாலையும் சந்தோஷப்படாத பெருமாள் வந்து ஒரு துளசி இலை இருந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவார். கட்டாயம் துளசி தளம் வைக்கணும். நான் பாருங்க பானகத்தில் வச்சுருக்கேன், அதனால் இங்கே தனியாக வைக்கல. இன்னொன்று நம்ம மாலையாகவும் சாத்தியிருக்கோம் இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாக செஞ்சு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செஞ்சுக்கிட்டு, என்ன வேண்டுகோளாக இருந்தாலும் சனிக்கிழமைகளில், குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் வேண்டிக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் அடுத்த ஆண்டுக்குள்ளரையே நிறைவேறும். இது சாத்தியமான உண்மை. அதனால் நீங்கள் வழிபடுங்க. ஏதாவது ஒரு புரட்டாசி தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை 1, 3 அல்லது 5ஆம் சனிக்கிழமைகளில் இது செய்யணும். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது.
விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.